போச்சம்பள்ளி தாலுகா பர்கூரில் வாக்காளர்களுக்கு திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. திமுகவின் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. வீடுகளுக்கு நேரடியாக சென்று மர்ம நபர்கள் கூப்பன்களை விநியோகித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், வணக்கம். திமுகவின் வாக்குறுதியாக கூறப்பட்ட 8000 ரூபாய் கூப்பன் கார்டு விநியோகம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்படுவதாக தற்போது ஒரு புகாரானது எழுந்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருள் வழங்கை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பில் பல்வேறு பகுதியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் போச்சம்பள்ளி பகுதியில் சில கிராமங்களில் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக காட்டாகரம் நாகரசம்பட்டி பேரத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாக சென்ற ஒரு சில நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படும் என்ற ஒரு வாசகத்தை எடுத்து ஒரு டோக்கனை விநியோகிப்பதாக தற்பொழுது ஒரு தகவலானது வெளியிட்டது. குறிப்பாக இந்த டோக்கனானது யார் விநியோகிக்கப்பட்டார்கள், அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது திமுகவை சேர்ந்தவர்களா அல்லது வேறு யாராலும் இது குறித்த ஒரு புகாரை எழுப்புவதற்காக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டார்களா என்பது தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டனர். குறிப்பாக இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நபர்களும் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லுங்கள். போச்சம்பள்ளி தாலுகா பர்கூரில் வாக்காளர்களுக்கு திமுகவின் 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. திமுகவின் வாக்குறுதியாக இருக்கக்கூடிய 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. வீடுகளுக்கு நேரடியாக சென்று மர்ம நபர்கள் கூப்பன்களை விநியோகித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், வணக்கம். திமுகவின் வாக்குறுதியாக கூறப்பட்ட 8000 ரூபாய் கூப்பன் கார்டு விநியோகம் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்படுவதாக தற்போது ஒரு புகாரானது எழுந்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வாக்காளர்களை கவரும் வகையில் பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருள் வழங்கை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பில் பல்வேறு பகுதியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் போச்சம்பள்ளி பகுதியில் சில கிராமங்களில் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக காட்டாகரம் நாகரசம்பட்டி பேரத்துக்கு உட்பட்ட பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேரடியாக சென்ற ஒரு சில நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்படும் என்ற ஒரு வாசகத்தை எடுத்து ஒரு டோக்கனை விநியோகிப்பதாக தற்பொழுது ஒரு தகவலானது வெளியிட்டது. குறிப்பாக இந்த டோக்கனானது யார் விநியோகிக்கப்பட்டார்கள், அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதாவது திமுகவை சேர்ந்தவர்களா அல்லது வேறு யாராலும் இது குறித்த ஒரு புகாரை எழுப்புவதற்காக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டார்களா என்பது தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டனர். குறிப்பாக இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நபர்களும் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொல்லுங்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.